நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் வெள்ளைப்பூக்கள் படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அமெரிக்க வாழ் தமிழரான விவேக் இளங்கோவன் இயக்கியிருக்கிற படம் தான் வெள்ளைப்பூக்கள். இதுவரைக்கும் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த விவேக் முதன்முறையாக சீரியஸான ஒரு கேரக்டரில் படம் முழுக்க வராரு. காளான் சூப்பில் ஓணம் விழுந்த மாதிரி என்னடா இப்படி சம்மந்தமே இல்லாமல் இருக்காரே அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு 20 நிமிஷம் நம்மளை கஷ்டப்பட வைக்கிறாங்க. அதற்கப்புறம் விவேக் அந்த கதையோடு பொருந்தி போகிறாரு. நம்மளை கைப்பிடிச்சு கூட்டுட்டு போகுது திரைக்கதை. குற்றம் நடந்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் கதை நகருது. ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்கெல்லாம் கூட சீரியஸாக திங்க் பண்ணால் கூட இந்த படத்தோட கிளைமாக்ஸை அவ்வளோ ஈஸியாக யூகிக்க முடியாது. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு விவேக் இளங்கோவன். அப்புறம் சார்லி விவேக்குடைய நண்பராக அமெரிக்காவில் சேர்ந்துக்கிறாரு. சியாட்டில் நகரத்தில் தான் அந்த கதை நடக்குது. அவங்க 2 பேரும் இந்த குற்றவாளியை தேடி போகிறேன் அப்படிங்கிற பேரில் மொத்த சியாட்டில் நகரத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த சந்து பொந்தெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம இலவசமாக சியாட்டில் நகரத்துக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு இருக்குது. சார்லியோடைய நடிப்பு ஒரு சீரியஸான படத்தை அங்கங்கே கொஞ்சம் நமக்கு கலகலக்க வைக்கிறாருன்னா, ஆனால் இவ்வளவு தெளிவாக ஒரு திரைக்கதையை எழுதின இயக்குனர் விவேக்கும் சார்லியும் இந்த குற்றவாளியை பின்தொடர்கிற காட்சியை மட்டும் எப்படி இவ்வளவு அபத்தமாக வச்சாருன்னு தெரியல. ஏன்னா குற்றவாளி போகிறாரு, ஒரு 20 அடி தொலைவிலேயே இவங்க அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது கூட தெரியாமல் அவர் எப்படி குற்றவாளி இவங்களை திரும்பி பார்க்காமலே போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்வியாக இருக்குது. இசை ராம்கோபால் ராஜு. அதாவது ஒரு கிரைம் கதைக்கு பின்னணி இசை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டுருக்கிறாரு. பல காட்சிகள் நம்மளை அப்படி உரைய வைக்குது. அதுக்கு காரணம் அவருடைய பின்னணி இசை தான். சியாட்டில் நகரத்தின் அழகை நமக்கு விருந்தாக படைச்சிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் ஜெரால்டு பீட்டர். பல கேமரா கோணங்கள் நம்மளை அவ்வளவு வியக்க வைக்குது. காட்சியோடு நம்மை ஒன்ற வச்சிருக்கு ஜெரால்டு பீட்டருடைய கேமரா. மொத்தத்தில் வெள்ளைப்பூக்கள் இரத்த பூக்களாக மிரட்டியிருக்கு விவேக்கை போல.